தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு அரசியல் களம் இருக்குல்ல, இதை சார்ந்து தான் பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க போறீங்க. இது கூடவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காருங்க. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்போ அசம்பிளிக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக சார்ந்த அவ்வளோ தூரம் விமர்சனங்களை பதிவு பண்ணாரோ, இவங்க அதை பண்ணிட்டாங்க அவ்வளோ விஷயங்களை சொன்னாரோ, நம்மளுக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் அவங்க புறக்கணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக டெண்டர்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 500 மின்சார பேருந்துகளை வாங்குறதுக்கான, இந்த கொள்முதல் பண்ணுறதுக்கான டெண்டர் இஷ்யூ பண்ணப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த டெண்டர்ஸை ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட அந்த டெண்டர்ஸை இப்போ ரத்து பண்ணியிருக்கு தாவேக அரசு. ஒரே காரணம் என்ன? பேருந்து சேவை மக்களுக்கு கிடைக்கவே கூடாதா? அது கிடையாது. திமுக சார்ந்த ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு இருக்கல தாவேகா, அதோட வெளிப்பாடாக தான் இதை பார்க்க முடியுது. இதில் இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்க கூடலாம், நான் அதையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். இன்னும் இது உறுதிப்படுத்தப்படலை. என்னன்னா 625 பேருந்துகளை தனியார் மூலமாக வாங்கி இயக்கிற திட்டமும் தாவேகா அரசுகிட்ட இருக்கிறதா அடுத்த கட்ட தகவலை வெளியாயிருக்கு. எது எப்படியோ அரசோட வருவாய் இருக்குல்ல, அதை பெருக்கிறதுக்கான விஷயமா எல்லாம் அமையணும். இது கூடவே திரும்ப 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 நம்ம மேலதிகமாக கடன் வாங்குற விஷயம் இருக்குல்ல, அது குறைக்கப்படணும். இது ரெண்டையும் ஒரு சேர ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டங்க. அது எல்லாத்தையும் கொண்டு போனால் நல்ல அரசுன்ற பேரை இந்த அரசு எடுக்கும். பார்ப்போம். சேலஞ்சஸ் நிறைய இருக்குது, எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போக்குவரத்து சார்ந்து நம்ம இப்போ அப்டேட் கொடுத்துருவோம்னாக்கா இவரோட பேரை தவிர்க்க முடியாதுல்ல. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள், அவர் அசம்பிளியில் சிஎம் பேசின அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதில் பயங்கரமாக அப்செட் ஆகிருக்காப்புல. அதான் டிஎம்கே இப்போ சொல்ல ஆரம்பிச்சோம் எல்லாருமே. கோர்ட்டில் கணவனை மனைவி தேடுறாங்க, அப்படி பேசுங்க. அதை விட்டு அசம்பிளிக்குள்ளே அப்பா எங்க அப்படின்னு கேட்குறதுலாம் என்னங்கன்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போயிடுச்சுல, அரசியலை தாண்டி பர்சனல் லைஃப் சார்ந்து இப்போ கிளாஷ் ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. சிவசங்கர் அவர்கள் இதை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி தான் உங்களை வாய் திறந்து பேச சொன்னோம், மற்ற விஷயங்களும் தேவையில்லை, அதை பற்றி தான் பேச சொன்னோம். ஆனால் சிஎம் அதெல்லாம் பேசவே இல்லையே. அல்லு அர்ஜுன் மேலே கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி உங்கள் மேலேயும் கேஸ் போட்டிருந்தா உங்கள் கெரியரோட உச்சம் இருக்குல்ல, அது கழண்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு சிவசங்கர் அவர்கள். என்ன விஷயத்த மீன் பண்ணுறாரு புரியுதா? கரூர் துயரம் இருக்குல்ல, அது சம்மந்தமாக உங்கள் மேலே கேஸை போட்டிருக்கணுங்க. அதை போட்டிருந்தா அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டம் அவ்வளோதான்ற மாதிரி அப்படி பேசியிருக்காரு. ஆனால் இன்னும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. குற்றப்பத்திரிக்கை அவங்க தாக்கல் பண்ணால் தான் தெரியும் எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு. அதுவும் நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுல்ல. அரசியல் பண்ணுறவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மக்களே. ஆனால் பொதுவாக அரசியலை பார்க்குற நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க, அதை மட்டும் இங்கே தீர்க்கமாக சொல்லிடுறேன். ஆந்திரா அமைச்சர் நர லோகேஷ், என்ன ப்ரோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஆந்திரா சம்மந்தமான அமைச்சரை கொண்டு வரீங்க கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கள கீர்த்தனா அவர்கள், அவங்க சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் பொங்கி எழுந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நிறைய வரைபடங்களே எடுத்து காமிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு அவங்க லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது திமுக ஆட்சியில் பல பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே நம்ம பிளான்ட்லாம் போடலாம் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க லஞ்சம் கேட்டதுனாலேயே பல கம்பெனிஸ் தெரிச்சு போயிட்டாங்க அண்டை மாநிலங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கிளாஷாக வேறு மாறிச்சு. ஏங்க எந்த ஆதாரம் அடிப்படையில் பேசுகிறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்க, ஏங்க நான் இவ்வளோ ஆதாரத்தை காட்டுறேன் நம்ப மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆதாரமே இல்லாமல் அவ்வளோ அடிச்சு விட்டுருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் நம்புனீங்கன்னு அப்படி போயிடுச்சு கிளாஷ். இந்த இஷ்யூ பெருசாக மாறிச்சா. இதில் ஆந்திராவோட அமைச்சர் இப்போ ரியாக்ஷன் கொடுத்துருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்கிறதுல திமுக அரசு நேர்மையான தொழில்முறை அணுகுமுறையை தான் கடைபிடிச்சதுன்னு ஆந்திரா அமைச்சர் இங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாக பாராட்டுதலுக்குரியதுங்க, மாற்றுக்கருத்து இல்லை. எந்த முதலீட்டாளரும் எங்ககிட்ட திமுக லஞ்சம் கேட்டுச்சு அப்படின்ட்டு எங்ககிட்ட வந்து சொல்லலையே. முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு நாங்களும் அவ்வளோ ட்ரை பண்ணோம், திமுகவும் அவ்வளோ ட்ரை பண்ணிச்சு. 2 பேரும் ரொம்ப பெருசாக போட்டி போட்டோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதில் சிலவற்றை நாங்கள் ஜெயித்தோம், சிலவற்றை இழந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிச்சோன்றதில் யாருக்கும் இங்கே கொஷின் ரைஸ் ஆகலை. ஆந்திரா அமைச்சர் சொல்லியிருக்காருல, சில கம்பெனிஸ் சார்ந்து இங்கே பிஸ்னஸ் இழந்தோன்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த கம்பெனிஸு இழந்த அந்த கம்பெனிஸ்லாம் வேறு எங்கே போச்சு? தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இந்த கேள்வி பல பேர் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிற்பாடு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இருக்குல்ல,
அது நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, தாவேக அரசு அமைஞ்ச பிற்பாடு நடக்கிற மாமன்ற கூட்டம் இதுதான், சென்னை பேஸ் பண்ணி. இந்த கூட்டத்தில் பங்கேற்க எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்குன்னு தனி இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் இன்னொரு கிளாஷும் போச்சு. அதாவது திமுக கவுன்சிலர்ஸ் இருக்காங்களே, இவங்க கூட நம்ம சீட்ஸை ஷேர் பண்ணிக்க வேணாமே, அதனால் நமக்கு தனியாக சீட்ஸை கொடுத்துருங்களா அப்படின்னு காங்கிரஸ் கவுன்சிலர் சைட்லேருந்து கேட்டிருக்காங்களாமா. ஆனால் இதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே ஃபிக்ஸ்டு தான், எல்லாமே திரும்பி மாற்ற முடியாதுன்னு சொல்லவே மறுக்கவே எல்லாம் அங்கேயே அலைன் பண்ணி உட்காந்துதான் ஒரு தகவல் இருக்குது. இப்படி பார்லிமெண்ட்டில் திமுக கேட்டுச்சு, காங்கிரஸ் எம்பிஸ் கூட வேணாங்க எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்கன்னு. அதே போல் இங்கே காங்கிரஸ் கவுன்சிலர்ஸ் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த கூட்டம் ஆரம்பிச்சுதா, மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் ஃபுல்லாக கூட்டம் போயிட்டு இருந்துச்சா, ஒரு கடத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, அவங்க தாவேகாவுக்கு ஏன் வாக்களிச்சோம் அப்படின்னு மக்கள் வருத்தப்படுறாங்க, சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, டிஎம்கே வேர்சஸ் ஏடிஎம்கேன்னு கவுன்சிலர்ஸ் மத்தியில் பெரிய சலசலப்பாக மாறிடுச்சு. இவங்க சொன்னதுக்காக இல்லை, இதுக்கப்புறம் நடந்த அந்த அலுவல் நேரத்தின் போது திடீர்னு கிளாஷ் எரப்ட் ஆகிடுச்சு. அவங்க ஷவுட் பண்ணுறாங்க, ஏங்க ஒரு முறை சொன்னால் கேட்க மாட்டேங்க, என்னங்க பண்ணுறீங்கன்னு மேயர்லேருந்து ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போச்சு மாமன்ற கூட்டம். ஜென்சி டிஎம்கே இதோட ஒருங்கிணைப்பு குழு சார்ந்த முக்கியமான நபர் இருக்கார்ல, அன்பானந்தம் அவர்கள். இப்போ தமிழ்நாடு காவல்துறை அவர் அரெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு விஷயம் நடந்து அன்பானந்தோட பேரண்ட்ஸ் அதை தடுத்து அந்த வீடியோ வெளியே வந்து முந்தைய வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள். எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் அதை கடுமையாக எதிர்த்திருக்காருங்க. என்ன சொல்கிறாப்புல, நிர்வாக திறமை இல்லாத சோஃபா மாடல் அரசோட போலி பிம்பம் இளைஞர்கள் மத்தியில் சுக்குநூறாக நொறுங்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சின்ன திருத்தம், திமுக மட்டும் தமிழ்நாடு கிடையாது, தாவேகா மட்டும் தமிழ்நாடு கிடையாது. ஒரு கட்சியில் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எதனா பேசுகிறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களோட ஸ்டேட்மெண்ட்டாக அது மாறிடாது. இது எல்லாருமே மனசில் வச்சுக்கணும், ரைட்டு. இதை பொறுத்துக்க முடியாமல் அடக்குமுறையை கையில் எடுத்திருக்கு இந்த அரசு. கழக இளைஞர்களை போலீஸை ஏவி அச்சுறுத்தலாம் அப்படின்னு அரசு நினச்சா அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் ஆராசா ஸ்டேஜில் பேசினார்ல, கிட்டத்தட்ட அதே தொனியில் தான் எதிர்கட்சி தலைவரோட இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. கொடுமலை இது போல் விஷயம். அதாவது இவருக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்னொருத்தர் சார்ந்த நிகழ்வு நடக்கும்போது இவர் ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்ற விஷயம் வந்துடும். அது மற்றவங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, ரஜினி சாருக்கு எப்போவுமே பொருந்துக்கிட்டே இருக்கோங்க. பெரிய மனுஷனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியில் போல இருக்குங்க. எல்லா இஷ்யூலையும் பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். சமீபத்தில் சிஎம் விஜய் அவர்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா போச்சா, அந்த நேரத்தில் பல பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. ரஜினி சார் ஓப்பனாக வாழ்த்து பதிவு பண்ணலை, ஓகேவா, ஓப்பனாக வாழ்த்து பதிவு பண்ணலை. இது ஒரு பக்கம் தர்ம சங்கடமான சூழலை கிரியேட் பண்ணி விட்டு இருந்துச்சா, நிறைய பேரும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வரட்டும் உங்கள் அடுத்த படம் வரல வரட்டும் அப்படின்னு இதை ரிவெஞ்ச் எடுக்க ரெடியாக இருக்க பல பேரும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் ரஜினி சார் நடிக்கிற 173வது படம் இருக்குல்ல அவரோட கரியரில், அந்த படத்தை இயக்கிறது அஸ்வத் அவர்கள். சம சான்ஸில் டிராகன் படத்தை இயக்குனவருங்க அவர் பண்ணுறாரு. யாரோட பேனரில், கமல்ஹாசன் அவர்கள் பேனரில் இந்த படம் வருது. இந்த படத்துக்கு தர்மன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட அறிமுக விழா இருக்குல்ல, அந்த படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண அந்த விழா, இந்த விழாக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாங்க, கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மைக்கை பிடிச்சி என்ன தெரியுமா பேசினாரு, நான் பேசினாலே ப்ராப்ளம் தாங்க, என்னை பேச கூப்பிட்றாங்கனாலே தாங்க வேண்டியதாக இருக்குது, எனக்கும் ப்ராப்ளம் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம், நான் பேசினாக்கா, நான் சும்மா இருந்தால் என்ன இவர் பேசவே மாட்டுறாரு அப்படின்றாங்க, வாயில் கொழுக்கட்டையை வச்சுருக்காரு அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுறாங்க. இதுவே சரி நான் பேசிட்டாக்கா இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்கன்னு ரஜினிகாந்த் சார் ஸ்டேஜ் மேலே ஏறி இப்படி ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நாம் என்ன பண்ணாலும் பிடிக்காது, பிடிச்சவங்களுக்கு நாம் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காருங்க. மக்களே புரியுதா? கிளியராக ஸ்டேட்மெண்ட்டு. இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆக்சுவலாக இந்த படம் பற்றி, தர்மனை பற்றி அஸ்வத் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல, படையப்பா வேட்டையாடு விளையாடு இந்த படங்களோட கலவையாக தர்மன் படம் இருக்குன்னு சொல்கிறாப்புல. அதான் படையப்பாலேருந்து ஃபுல்லாக மாஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வேட்டையாடு விளையாடு மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன் படத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கலவையும் மிக்ஸ் பண்ண அப்படிங்க இருக்கும், அப்படி தர்மன் படம் இருக்குன்னு ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காப்புல. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா ஈவெண்ட்டு? ரஜினி சார் ஈவெண்ட்டை முடிச்சு வெளியே கிளம்பி வந்தாப்புல, காரில் ஏறினார். செய்தியாளர்கள் சுற்று போட்டாங்க, மைக்கை போட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, சார் சிஎம்மோட பிறந்தநாளுக்கு எதுவும் நீங்கள் விஷயம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் அதான் அவருக்கே உரித்தனா அந்த ஒரு ஸ்பீடாக பேசுவார்ல, என்ன சொன்னார், இல்லை பேசாச்சு அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பேசினாங்க, இல்லை சிஎம்கே ஃபோன் பண்ணி பேசினாங்களோ என்னவோ தெரியல, பேசியாச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. என்னன்னு தெரியல மக்களே. சரி ரைட்டு விடுங்க. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? இப்போ மின்சாரத்துறையை சீரழித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மின்துறையில் 70,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது.
இது எல்லாத்தையும் நிரப்பணுமே அப்படின்ட்டு சமீபத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிஎம் கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணோம். இந்த வருஷத்துக்குள்ளேயே 15,000 காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்ட்டு சிஎம் அவர்கள் உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் இதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாருங்க. ஆக்சுவலாக 30 வருஷங்களில் இது மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இவ்வளோ ஸ்பீடாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பண்ணதெல்லாம் இப்போ நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை இருக்குல்ல, இதை வெளியிட போகிற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் மக்களே அந்த வெள்ளை அறிக்கை வெளியே வரப்போகுது. இந்த மின்சார வாரியத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வான நிறைய பேருக்கு சிஎம் அவர்கள் பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 401 பேர் வராங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக உள்ளே வந்தவங்க 383 பேர் உதவி பொறியாளர்கள், 18 பேர் உதவி கணக்கு அலுவலர்கள்னு இத்தனை பேருக்கு பணி நியமன ஆணைகளை சிஎம் அவர்களே வழங்கியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாட்களில் பிரசவமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அவங்களுக்கும் பணி நியமன ஆணையம் வழங்கணும். அப்போ அவங்கள பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே சிஎம் அவர்கள் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி கீழே வந்துட்டாருங்க. கீழே வந்தவர் அந்த அம்மா கிட்ட பணி நியமன ஆணையம் கீழே வந்து கொடுத்துருந்தாப்புல. இந்த பண்பு இருக்குல்ல, இதை பார்த்து பல பேரும் மெச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவது பணியாணை அக்ஷயலட்சுமி அவர்கள். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அக்ஷயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை கைப்பிடித்து வாழ்க்கை பாதையில் நடத்திச் செல்வது போல தமிழ்நாடு அரசும் பெண்களின் கனவுகளுக்கு கரம் கொடுத்து சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இதை ஒவ்வொரு நொடியும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய செயலால் நிரூபித்து வருகிறார்கள். தொடர்ந்து மற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக லோகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பூமுகை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மார்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெனிஃபா ஷெரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரத் வருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு. முதல்வர் நடிக்கிறதா பல பேர் இப்போ விமர்சனம் முன் வைக்கிறாங்களே பாருங்க. இவர் என்ன பண்ணாலுமே நடிகருங்க இப்படிதான் நடிப்பார்னு பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விமர்சனம் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கர்ப்பிணியை பார்த்தவர் கீழே வந்தார்ல, அவங்கள மேலே ஏற்ற விடாமல் இதில் நடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? தேர்தலுக்கு முன்னாடி இது போல் பண்ணுறாங்கனாக்கா ஓகே, இந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் ஓரளவுக்கு வேலிடாக எடுத்துக்கலாம். தேர்தல் முடிஞ்சிச்சு, தாவே காண்டுகிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நடிக்கிறதுனா அடுத்த எலெக்ஷனுக்கு அடி போடுறதுக்கா? புரியல. நமக்கு ஒரு கட்சியை பிடிக்குதோ இல்லையோ, ஒரு தலைவரை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் உண்மையை பேசணும். அதை விட்டு நீங்கள் கட்சி சார்பை மட்டும் எடுத்துட்டீங்க, அந்த கட்சி நல்லது பண்ணாலும் தப்பாக தான் தெரியும். நம்ம நம்புகிற கட்சி தப்பு பண்ணாலும் நல்லதாக தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் எனக்கு ஒரு டேக் பண்ணுவீங்க, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது.
உண்மையை சில பேர் பேசிட்டு கூட தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.